Hello students, welcome to Pen Game Tutorials Tamil. And நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா காம்பவுண்ட் டாபிக்ல நம்ம ஆல்ரெடி ஒரு 4 டாபிக் பத்தி செமையா பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. சரியா, பார்ட் ஒன் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா பிளாக் மெஷ் அண்ட் லாஃப்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து லாஃப்டும் இம்பார்ட்டன்ட், பிளாக் மெஷ்ஷும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணேன், 3ds மேக்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதை பார்த்தீங்களா இருக்கு, அதாவது கிரியேட் ஜாமெட்ரியில் காம்பவுண்ட் டாபிக்ல ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 4 டாபிக்கும் பார்த்துருப்போம். மார்க், ஸ்கேட்டர், கன்ஃபார்ம், கனெக்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா பிளாக் மெஷ் அண்ட் இந்த லாஃப்ட். இந்த ஷேப் மரிஜெல்லாம் நான் அந்த ஷேப்ஸை பற்றி சொன்னதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேர் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்பேர் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, அந்த பிளாக் மெஷ் நான் எடுத்துக்கிறேன். பிளாக் மெஷ் எடுத்து இதை அப்படியே லைட்டாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சு. வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதோட சைஸை நான் கம்மி பண்ணிக்கிட்டு டென்ஷனை லைட்டாக கொண்டேன். ஓகே, இந்த அளவு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்க, ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆட் அப்படிங்கிறதுக்கு 1 இல்லைன்னா 2-3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மல்டிபிளாக செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பிக் அப்படிங்கிறது வந்து சிங்கிளா செலக்ட் பண்றது. இப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னா பாருங்க, இந்த பிளாக் மெஷ் எனக்கு இங்க வந்து மெஷ் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட சைஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க இருந்து கம்மி பண்ணும்போது ஓகே என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த மெஷ் என்ன ஆகுதுன்னா ட்ராப் ஆகுது. சரியா? ஸோ ஒவ்வொரு ஷேப்லையும் இதை நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் இதை கொண்டு வந்து நமக்கு தேவையான ஒரு டிசைனை நம்ம இதில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த டென்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதை கொண்டு வரலாம், ஒரு மெஷின் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதான் பிளாக் மெஷ் அப்படிங்கிறது. சப்போஸ் எனக்கு இது வந்து தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டீங்கனாலே போதும், இது தனியாகவும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிளாக் மெஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபைன். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் லாஃப்ட். இந்த லாஃப்ட் வந்து ஷேப்ஸை பற்றி படிச்சிருக்கணும். ஓகேவா? பட் நான் வந்து சாம்பிளாக ஒரு லைனை போட்டு அவங்க சொல்லித்தரேன். இது 2 வீடியோக்கு அப்புறம் இது கண்டிப்பாக போட்டோம். ஏன்னா ஷேப்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா கிரிட்டை ஆன் பண்ணி ஸ்னாப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு குட்டியாக ஒரு லைனை மட்டும் போட்டேன். சரியா? இது இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். பட் நான் அதோட மெயின் டியூட்டோரியல் வந்து ஷேப்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய மாடலிங் எல்லாம் நான் கிரியேட் பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. சரியா? அப்போ படிக்கிறேன். பட் இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, லாஃப்ட் எப்படி யூஸ் ஆகுது, அதோட பேராமீட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் லைன் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சர்க்கிள் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சர்க்கிள் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? வேற என்ன போதும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துக்கிறேன். இதில் ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன், ஒரு குட்டி சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கிறேன், இன்னொன்று பெரிய சர்க்கிள். சரி, அந்த நீங்கள் போட்டு பார்க்குறதா இருந்தால் இந்த சர்க்கிளை அந்த ஷேப்ஸில் போய் சர்க்கிளை எடுத்து சும்மா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், எப்படி கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணிட்டாங்க சர்க்கிள் வந்துடும். சரியா? ஸோ ஷேப்ஸ் இது இருக்கு, நான் எடுக்கலை. நான் 2 வீடியோஸ் வரும், கண்டிப்பாக நான் அதை எடுப்பேன். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு லைன் மட்டும். எதுக்கு நான் இங்கே லைனாக போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து என்னோட பாத். ஓகேவா? அது லைனாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சரியா? ஏதோ வேணாலும் இருக்கலாம், உங்கள் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இது வந்து என்னோட பாத்து. சரியா? இது பார்த்து இந்த 2 ஷேப்பு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஷேப்பை நான் இங்கே கொண்டு வரணும் எனக்கு. சரியா? இந்த ஷேப்பில் எனக்கு இந்த லைனை மாற்றணுங்கிற ஒரு தாட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க, லாஃப்ட் போய்க்கிறேன். லாஃப்ட் போயிட்டு கெட் ஷேப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கெட் பாத்துங்கிறது நமக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால கெட் ஷேப் அப்படிங்கிற ஒரு ஷேப்பை எடுத்து இங்கே ஒரே ஒரு கிளிக் பண்ண பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னா இங்கே பாருங்க, எனக்கு இந்த ஷேப் வந்து இங்கே வந்துருச்சு.
இந்த சின்ன சர்க்கிள் இங்கே வந்துச்சு. இப்போ நீங்கள் F3 ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து செட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் சின்னதாக ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு குட்டியாட்டு இருக்கு. இந்த பார்த்தீங்களா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ இந்த இன்ட்டு மார்க் தான் பார்த்துங்கிறது. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த சர்க்கிள், இந்த குட்டி சர்க்கிள் அப்படிங்கிறது இது வரைக்கும், இந்த பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறது இது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா தான் நான் பார்ப்பேன், பெரிய மாடலாக நான் பண்ணல. ஓகேவா, நான் அந்த ஷேப்ஸ் எல்லாம், அந்த ஷேப்ஸ் டியூட்டோரியல் எடுத்ததுக்கப்புறம் பெரிய மாடல் எல்லாம் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேட்ரு தான் விட்டு. ஓகே, இப்போ இந்த பாத்தை நான் நீக்கிறேன் பாருங்க, அதுவும் நீங்கும் பார்த்தீங்களா. இந்த பாத்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, அதுவும் நீக்குது. இப்போ நான் இதில் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்டன்ஸாக தான் கிடைக்கும். இத்தனை சென்டிமீட்டர் பெர்சன்டேஜ் அப்படின்னா பெர்சன்டேஜாக கிடைக்கும். புரியுங்க சார். அதாவது ரெண்டும் வேற வேற எல்லாம் கிடையாது. ஓகேவா, எவ்வளோ பெர்சன்டேஜ் இங்கேருந்து நீங்கணும் அப்படின்னு கேட்குது. நான் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து சென்டிமீட்டரில் கொடுக்கல. இப்போ நான் லைன் வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் ட்ரா பண்ணணும்னு தெரியாது, நான் சும்மா ரஃபாக தான் பண்ணேன். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் வேணும்னா டிஸ்டன்ஸில் கொடுக்கலாம், பெர்சன்டேஜ்னா பெர்சன்டேஜே கொடுக்கலாம். நீங்கள் பெர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் இந்த அளவு வச்சுக்கிறேன். இந்த அளவு எனக்கு இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வேண்டும். இது வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு இது வேண்டும். இப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னா பாத்தீங்களா, இப்போ நான் F3 ப்ரெஸ் பண்றேன். F3ங்கிறது ஒயர் ஃப்ரேம் மோடு. F3 ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து வரும் ஒயர் ஃப்ரேம் மோடு. F3 ஷார்ட்கட். ஓகேவா, இப்போ பாத்தீங்களா எனக்கு இது வந்து இங்க வரைக்குமோ, இதுல இருந்து இங்க வரைக்கும் இந்த பெரிய சர்க்கிள் இருக்கு. ஓகேவா, இப்போ எனக்கு இப்போ இதுல தான் வந்து பிக் சர்க்கிள் இருக்கு. இப்போ இந்த பிக் சர்க்கிள் எங்க வரைக்கும் வேணும்னு நமக்கு காமிக்கணும். லைக் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாத்தா கொஞ்சம் கூட கூட்டி கொடுத்துக்கிறேன். கூட்டி கொடுத்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எண்ட்ல வச்சுக்கிட்டு கெட் ஷேப் எடுத்து. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா சின்ன சர்க்கிள் வந்துருச்சு, பெரிய சர்க்கிள் வந்துருச்சு. இனி நம்ம இதை என்ன பண்ணலாம்னா எடிட்டபிள் பாலி அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் இருக்கிறாரு நம்ம 3ds மேக்ஸ்ல. சரியா, ஸோ அந்த பாலியில கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். சரியா, நம்ம விருப்பப்பட்ட மாடலிங் வந்து இதெல்லாம் கண்டிப்பா பண்ணலாம். சரியா, ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்லுவேன். இந்த எடிட்டபிள் பாலிங் நம்ம போகலாம், மிக மிக இம்பார்ட்டன்ட். நம்ம ஹியூமனுக்கு ஹார்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி 3ds மேக்ஸுக்கு இந்த எடிட்டபிள் பாலி, எடிட்டபிள் ஸ்ப்ளைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் நான் வந்து உங்களை சொல்லி வந்து செம்மையாக ஒரு மாடலிங் எல்லாம் பண்ணி உங்களை ஒரு பர்ஃபெக்ட் டிசைனரை நான் வந்து மாற்றுறேன். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஷேப் மர்ச்சி பார்க்கலாம், கரெண்ட் பார்க்கலாம். ஓகேவா, இல்லைன்னா பூலியன் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஷேப்ஸுக்கும் போய் பார்க்கலாம். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.